சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பொது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். இன்றைக்கி இந்த குட்டி கோலம் தாங்க போட்டு அழகாக கலர்லாம் அடிச்சிருந்தேன். கோலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? வெளியே விளக்கெலாம் ஏற்றிட்டு அப்படியே பூஜை ரூம்லேயும் விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. குட் மார்னிங், இனிய காலை வணக்கம், ஹாப்பி சண்டே. டீ போட்டுடலாம். கோலம்லாம் போட்டு வந்தாச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா இன்றைக்கி சண்டேக்கு என்ன வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல, பார்க்கலாம். மார்க்கெட்டு போனாலே இவங்களுக்கு சங்கரா மீன் மேலே தாங்க ஒரு கண். பார்த்த உடனே வேறு எந்த மீனையும் சுற்றி பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு சங்கரா மீன், நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்பவும் போல் சங்கரா மீன் குழம்பு வச்சுட்டு நண்டு வறுத்துடலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த நண்டு போட்டு பச்சை மிளகா, தேங்காய் வதக்கி அரைச்சி ஊற்றுவேன். அது ஊற்றாமல் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா சேர்ந்து வேக வச்சிட்டோம்னா சூப்பராக நண்டு வறுவல் ரெடி ஆயிரும். நண்டு மேலே இருக்க தொக்கு இருக்குது பாருங்கள், அதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மீன் குழம்பு நல்லா பச்சை மிளகாலாம் போட்டு காரசாரமாக தாளித்து விட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் சங்கரா மீன் வறுக்காமல் புட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மீனை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மீன் நல்ல புது மீன், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் நல்ல பெரிய மீனாக இருந்தது. சதையும் நல்லா நிறையா இருந்துச்சு. உடையவே இல்லை பாருங்கள். குழம்புல போட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா முள் இல்லாமல் அந்த சதையை மட்டும் எடுத்து உதுத்து வச்சிட்டேன். சொரா மீன் புட்டு நிறையா வாட்டி செஞ்சுருக்கு. சரி, இன்றைக்கி சங்கரா மீனில் செய்வோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நிறைய சாம்பார் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும். சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மீனையும் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கும்போது மிளகுத்தூள் போட்டு இறக்கிடணும். இதுக்கு என்னென்னா காரம் இல்லைன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் நிறையா தான் போட்டிருந்தேன், மிளகுத்தூளும் நிறையா போட்டிருந்தேன். அதே மாதிரி இதை செஞ்ச உடனே சாப்பிட்றணும். கொஞ்சம் அப்புறம் வச்சுருந்து ஆறின உடனே சாப்பிட்டாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தாம்பரத்துலேருந்து பசங்கள்லாம் வராங்க ஈவினிங். அதனால் நைட்டுக்கு வேறு ஒரு சமையல் பண்ணணும். பிரியாணி, சிக்கன் 65, முட்டை அதான் செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். காலையில் டிஃபனுக்கு சத்து மாவு கஞ்சி தான் வச்சுருந்தேன். பால் மட்டும் காய்ச்சி ஊற்றிட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு குடித்தாச்சு. அதில் நிறைய கருப்பு உளுந்துலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை வச்சு இன்றைக்கி காலையில் குடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. சீக்கிரமாக வாங்கிட்டு கொடுத்ததுனால சீக்கிரமாக சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் இது தான். சுட சுட சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி நண்டு வறுவல் வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது மீன் குழம்புன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த சங்கரா மீன் புட்டு கொண்டு கொடுத்தேன் சுட சுட. சாப்பிட்டு பார்த்துட்டு நிஜமாகவே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.